ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுவை வீடு. இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 10 to 12 வரை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து சுண்டல், கொஞ்சோண்டு ராகி சேமியா, அப்புறம் எக் ஒயிட்டு, பிளாக் காஃபி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது. ஸோ ஒரு நாள் ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ டெய்லியுமே எக் இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் கொடுத்துட்டு நானும் உட்காந்து ரிலாக்ஸாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக க்ளீனிங் தான். நெக்ஸ்ட்டு க்ளீனிங்க்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து ரூம் க்ளீனிங் தான். ஸோ ரொம்ப நாளாக பெண்டிங் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அது வந்து இன்றைக்கி வார்ட்ரோப்பில் இருக்கிற என்னோடய மேக்கப் செட்டு எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டஸ்ட் பண்ணி விட்டுட்டு திரும்ப அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பாக்ஸை வந்து தூக்கி போடாமல் இதில் வந்து ஹேர் ஆயில், எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹேர் ஆயில் பவுடர் அது எல்லாமே வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ட்ரேயில் வந்துட்டு டெய்லி யூஸ்க்கு எடுக்கிற பாக்ஸ்லாம் வச்சுருவேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து சாக்லேட் பாக்ஸாக கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு தூக்கி போடாமல் ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு என்னோடய கிளிப்பு, ஹேர் பின்ஸு அதெல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குட்டி குட்டி பாக்ஸஸாக வச்சுருப்பேன். ஸோ அதில் வந்து ஒன்றில் ஹேர் பேண்டு, ஒன்றில் வந்து கிளிப்ஸு, ஒன்றில் வந்து பின்னு அது மாதிரி நான் எல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ தட் நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி ட்ரே வச்சுருப்பேன். ஸோ அதில் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர், நெயில் பாலிஷு, ஸோ என்னோடய ஃபேஸ் க்ரீமு, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக்கு எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ நான் அது பாருங்கள் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அட்லாஸ்ட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒர்க்கு எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு ஸோ லாண்ட்ரி ஒர்க் தான் நெக்ஸ்ட்டு. வாஷிங் மிஷின் போட வேண்டியது தான். ஸோ வாஷிங் மிஷின் லோட் பண்ணியாச்சு. ஸோ அது முடிகிறதுக்குள்ளேயே நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உள்ள வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிங்கில் இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு. ஸோ காலையிலே எங்கள் மாமியார் வந்து சமைச்சிட்டாங்க. ஸோ அதில் இருக்கிற பாத்திரமும் கழுவி வச்சுட்டாங்க. ஸோ இப்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணிடலான்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாஷிங் மிஷின் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து மேலே மாடியில் போய் காய போட்டு வந்துடலான்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு கேட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ள ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடு வந்து பெருக்கிடலான்னு பெருக்கிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க்கு கொஞ்சம் கம்மி தான். இன்னும் ஸோ இந்த பெருக்கி முடிச்சோடனையும் எனக்கு ஃபுல் ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வர்றது தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி வந்துச்சு. ஸோ சாப்பாடு மட்டும் வைக்கணும். ஸோ என் பையன் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே சாப்பாடு மட்டும் வைக்கணும். எங்கள் மாமியார் காலையிலேயே சமைச்சிட்டாங்க. ஸோ சாப்பாடு மட்டும் வச்சுட்டு வாழைக்காய் ஃப்ரை மட்டும் பண்ணிடலான்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ 12:00 வரை எனக்கு ஒர்க் இருக்கும். ஸோ 12:00 மேலே என்னோடய மீ டைம் தான். ஸோ ஒன்று எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சுன்னா பார்ப்பேன். ஸோ இல்லைன்னா டிவி பார்க்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி தேர்ஸ்டேன்றனால ஹார்ட் பீட் சீரீஸ் வந்திருக்கும். ஸோ அதுக்கு நான் ரொம்ப அடிக்ட்டு. ஸோ அது பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ யார் யார் ஹார்ட் பீட் சீரீஸ் வந்து பார்ப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 12:30 வரை தான் பார்க்க முடியும். ஸோ 12:30க்கே என்னோடய பையன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடுவான். ஸோ நெக்ஸ்ட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்ட அப்படியே போயிடும். ஸோ நான் ஒன் சீரீஸ் ஆர் 2 சீரீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன்.
ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக மீ டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எப்படி மீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க.